لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. உம்முல் முஃமினீன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய பெயரிலே நடத்தப்படுகிற இந்த 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர், நிறைய நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கும் அவரோடு சேர்ந்து யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ எல்லோருக்கும் நீண்ட ஆயுளும் நல் வளத்தையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. இங்கு திருச்சியிலே நீண்ட காலமாக தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து ஆற்றி வருகிற எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலாக இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹசன் முகமது பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், திருச்சியின் அடையாளம் எங்களுடைய நண்பர் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், ஜமாஅத் உலமாவினுடைய வட்டார செயலாளர் அருமை நண்பர் சிராஜுத்தீன் மன்பகி ஹசரத் அவர்களுக்கும், அபுல் நிஸ்வான்களின் தந்தை என்று சொன்னாலே எனது பாடத்தோழர் வசீம் ஹசரத் தான். கண்ணியத்திற்குரிய நிறைய சேவைக்கு சொந்தக்காரர் வசீம் ஹசரத் அவர்களுக்கும், இங்கே அற்புதமான முறையிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆலிம்கள், ஆலிமாக்கள், பட்டம் வாங்குகிற ஆலிமாக்கள், வருகை வந்திருக்கிற பெற்றோர்கள், அவர்களின் உறவுகள், சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், உலமா பெருமக்கள், என்னோடு சேலத்தில் இருந்து வருகை வந்து ஒழுங்க பேசுகிறாரா இல்லையா என்று சரிபார்ப்பதற்காக அமர்ந்திருக்கிற சாபிர் அலி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, பதில் காதலே விழுகல. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே திருச்சி தீனுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரி என்பதில் தமிழகத்தில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் முன்மாதிரியான ஆலயங்கள் அத்தனை பேர்களும் நீங்களே எடுத்து வைத்துக் கொண்டீர்கள். வேறு எந்த மாவட்டத்திற்கும் கொடுக்கவில்லை. ரொம்ப அழகாக துடிப்போடு உள்ள இளவர்கள் நிறைய பேர்கள் இருப்பது இங்குதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா என்ற பெயரில் இந்த நிஸ்வான் இயங்கி வருகிறது. 7 பேர்கள் பட்டம் வாங்குகிறார்கள். அதனால் ஸைனப் ரலியல்லாஹுவுக்கு சொந்தமான 7 தன்மைகளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். அதைத்தான் உங்களோடு நான் பேச போகிறேன். ரசூலுடைய மனைவிமார்களில் 2 ஸைனப் இருக்கிறார்கள். ஒன்று ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா
இதைத்தான் மோதிய மோதுகிற இங்கு வந்திருக்கிற நம் எல்லோருக்குமான பாடமாய் உங்களோடு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல நீங்க கிதாபுகளை எடுத்து படித்தால் ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சிஃபாத் என்ன என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா முத்தஅப்பிதா, இபாதத்து செய்வார்கள். ஆனால் இபாதத்து செய்கிற போது தூக்கம் வந்துவிடும். பொதுவாகவே காலையிலிருந்து வேலை செய்கிற பெண்களுக்கு இயற்கையிலேயே தூக்கம் வருகிற பழக்கம் உண்டு. அதனால முடியை மேலே கட்டிக்கொண்டு லேசா ஆடுகிற போது விழிப்பு வந்துவிடும், மீண்டும் இபாதத் செய்வார்கள். இபாதத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா என்றால் நாம எவ்வளவு இபாதத்து செய்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்கள் தொழுகையாளியாக ஆகிவிட்டால் எல்லோருமே தொழுகையாளிகள், சந்தேகமே இல்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தென்காசியிலே ஒரு நிஸ்வான் இருக்கிறது, ரப்பானியா நிஸ்வான் என்று நான் நினைக்கிறேன், அன்சாரியா நிஸ்வான். அதுல கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்ற நேரத்திலே ஒரு அதிசயம் நடந்தது. பட்டம் வாங்குகிற பெண்மணிகளின் தகப்பனார் பேச வேண்டும் அல்லது பொறுப்பாளர்கள் பேச வேண்டும். 3 வருஷத்துல இவங்க என்னவெல்லாம் எங்க வீட்டுல மாற்றம் நடந்திருக்கிறது, இந்த பெண் ஓத வந்ததால் மாற்றம் என்ன, அதுல ஒரு தகப்பனார் பேசியது இன்னும் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. நான் கைவண்டி இழுக்கிற தொழிலாளி. என் பிள்ளையை நிஸ்வானிலே சேர்த்தோம். நான் ஜுமாவுக்கு தான் தொழுகைக்கு செல்வேன். சில நேரத்திலே ஜுமாக்கள் மூடவிட்டு போகும், போவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு நாள் இரவு 3:30 மணிக்கு சிறுநீர் கழிக்க எழுந்து சென்றேன். என் பிள்ளை தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்தது. என் பிள்ளை தொழுதுகிட்டு இருந்துச்சு. சரி, என்னதான் செய்கிறது என்று நான் சிறுநீர் கழித்து விட்டு வந்து பார்த்தால் அது கையேந்தி துஆ செய்து கொண்டிருந்தது. யா அல்லாஹ், என் தகப்பனை தொழுகையாடியாக்கு, அல்லாஹ் என் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளை கொடு, என் தகப்பனுக்கு நல்வடத்தை கொடு, அவர் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று என் பிள்ளை துஆ செய்தது. அதற்கு பிறகு இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத் தொழுகை தப்பவில்லை. ஒரு பிள்ளை எவ்வளவு பெரிய மாற்றம். குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தொழுகையாளிகளாக மாறிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதான் பரட தொழுகணும் சொன்னாங்களா இல்லையா? இதே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவியின் பெயரும் ஸைனப் தான். இந்த அம்மா போய் ரசூலுல்லாஹ்ட்ட மசாலா கேட்கணும்னு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டார்கள். கதவை தட்டுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு வருகிறார்கள். எல்லாம் புக்கரோட போயிருக்கிறாங்க. நீங்க யாரு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட மசாலா கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிலால் ரலியல்லாஹு போய் சொல்லுகிறார்கள், ஒரு அம்மா மசாலா கேட்கணும்னு வந்திருக்கு, ஆனா பேர் சொல்ல மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாதான் மசாலான்ட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ஸைனப். நிறைய பேருக்கு ஸைனப்னு பேரு. ஸைனப்னு சொல்லி அனுப்ப ரசூலுல்லாஹ் ஐயு ஸயானி பிஹாதிஹின்னு கேட்டாங்க. எந்த ஸைனப்னு கேட்டுவா, எந்த ஸைனப் என்று கேட்டு வர வேண்டும். கடைசியில அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ஸைனப் என்று சொல்லி விடுகிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. உள்ள போச்சு அந்த அம்மா. போய் என்ன கேள்வி கேட்டுச்சு தெரியுமா ரசூலுல்லாஹ்ட்ட? ரசூலே, நாங்க என்ன இழிச்சுவாயா? ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், ஆண்கள் ஜனாஸா தொழுகிறார்கள், நிறைய நன்மை ஆண்களுக்கு வந்து விடுகிறது, எங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஜமாத்தோட தொழக்கூடாதுங்கிறீங்க, ஜிஹாதுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க, ஜனாஸா தொழக்கூடாதுங்கிறீங்க, ஆனால் அவர்கள் நிறைய நன்மைகளை செய்கிறார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்தீரா இந்த பெண்ணை, இந்த பெண்ணை பார்த்தீரா, இப்படி பெண்கள் பேசி இருக்கிறார்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அம்மா, உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், கணவன் செய்கிற எல்லா நன்மையிலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்ப பெண்கள்
செய்தல், படுத்தல். ஏன் தெரியுமா? இந்த நாளையும் இறைவன் ஏன் வரலாக்கி இருக்கிறான்? ஏன் 2 நேரம் சத்தமாக ஓதுகிறோம், 3 நேரம் சத்தமாக ஓதுகிறோம், 2 நேரம் மௌனமாக ஓதுகிறோம்? லுஹர்லையும் அசர்லையும் அஜரத்தினுடைய கிராத்தை கேட்டுக்கீங்களா? இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, என்ன காரணம்? இந்த தொழுகையில பரந்த நாளுங்கிறதுக்கு படைப்பின் சாரம் இந்த நாள். சில படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், தொழுகை சாதாரண விஷயம் அல்ல, படைப்பின் சாரம். மொத்த படைப்புகளையும் அல்லாஹ் 4 விதத்தில் தான் படைத்திருக்கிறார். மரத்தை போல சில படைப்புகள் நின்று கொண்டே இருக்கும். மாடுகளை போல சில படைப்புகள் குனிந்தே இருக்கும். மலையை போல சில படைப்புகள் உட்கார்ந்தே இருக்கும். புழு பூச்சிகளை போல, பாம்பு போல சில படைப்புகள் படுத்து இருக்கும். மழையால் படுக்க முடியாது, மரத்தால் குனிய முடியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் நாவல முடியும். நினைச்சா நிக்கலாம், நினைச்சா ருக்குக்கு போலாம், நினைச்சா உட்காரலாம், நினைச்சா படிக்கலாம். இந்த 4ம் சேர்ந்தவன் மனிதன். இந்த 4க்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 4ஐயும் பரலாக்கி இருக்கிறார். அப்ப எல்லா வேலையையும் நாம் செய்கிறோம், குனிகிறோம், உட்கார்றோம், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் 5 முறை நன்றி செலுத்தி என்னை நினைவு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அந்த தொழுகையை வாழ்க்கையில் விடாமல் தொழுத பெண்மணி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா என்றால், அந்த நிஸ்வானிலே பட்டம் வாங்கியவர்கள் விட்டுவிடலாமா? ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைகளுக்கு கூட சில சலுகை இருக்கிறது தொழுகையில. ஆம்பளைகளுக்கு அறவே இல்லை. இதை நாம் உணர வேண்டும். ஆண்களுக்கு சலுகையே இல்லை. சக்கராத்தில் படுத்திருந்தாலும் கண்ணில் தொழு, உட்கார்ந்து தொழு, தொழுகையை விடுவதற்கு அனுமதியே இல்லையே. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் தொழுகைக்குள் தான் வைத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு தொழுகையில் இருக்கு. கௌசல்யானம் வயதின் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிறகுல் அஸீஸ் ஒருத்தர் வர, வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு. வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யறது? கௌசல்யானம் சொன்னாங்க, 5 நேரம் தொழுதுக்கோ அப்படின்னா. உடனே வந்தவர் கௌசல்யானத்துல சொன்னாங்க, மோதினாருக்கு பக்கத்துல முதல் சப்பலை நின்று 19 வருஷமா தொழுகிறேன், ஒரு பரக்கத்தும் இல்லை. முதல் சப்பு ஒண்ணு இல்லை. கௌசல்யானம் சொன்னாங்கன்னா, வீட்டு ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் பரதா போட்டு பறக்கத்து வரும்ட்டாங்க. போனாரு, பரதா போட்டாரு, பறக்கத்து வந்தது, பொங்குது. கௌசல்யானத்துல வந்து பரதாவுக்கும் பறக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? கௌசல்யானம் சொன்னார்கள், தொழாதவனின் பார்வை திறந்திருக்கிற கதவு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போனாலே பறக்கத் போய்விடும். தொழாதவனின் பார்வை வீட்டுக்குள்ளே போனாலே பறக்கத் போகும் என்றால், தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் வீட்டில் இருக்கிற போது பறக்கத் வருமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல சம்பாதிக்கிற ஆம்பளை ஒருத்தர் தான் இருப்பார். 8 பேர் அண்ணன் தம்பி 9 பேர் இருப்பாங்க. எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இபாதத் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, திலாவத் இருந்தது, இபாதத் இருந்தது, வீட்டில் நிம்மதி இருந்தது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, எல்லாம் சுகபோகங்கள் அத்தனையும் இருக்கிறது. ஆனால் வீட்டில் இபாதத் இல்லை, அதனால் வீடு நிம்மதியாக. தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனையும் வைத்திருக்கிறானே, அந்த தொழுகையில் ஸைனப் ரலியல்லாஹுவை போல நாம் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானா? இரண்டாவதாக ஸைனப் ரலியல்லாஹுவை பற்றி சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூளுல் யத், கை நீளமான பெண் என்றார்கள். ஒண்ணே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியில சௌதா ரலியல்லாஹு போய் நூலை எடுத்து அளந்தாங்களாம் கையை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த ரசூலுடைய மனைவிமார்கள் கதீஜா ரலியல்லாஹு தவிர மத்தவங்க எல்லாம் நூலை வச்சு அளந்தாங்களாம். அளந்து பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, கையை நீளமானவங்கன்னு சொல்லி நீங்க ஸைனப் ரலியல்லாஹு இஷாராவா செஞ்சீங்க, அதை நாங்க விளக்கணும். ஆனா ஸைனப் ரலியல்லாஹு கை ஒன்றும் நீளமா இல்லை, எல்லா கையுமா தான் இருக்குன்ட்டாங்க.
எல்லாம் கைமாத்தான் இருக்கு, அப்படி ஒண்ணு நீளமான இல்லை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கை நீளம் என்றால் அதிகம் தர்மம் செய்கிற பெண்மணி என்று பொருள். பெண்களுக்கு தான தர்மம் மிக முக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பண்பை இயற்கையிலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார். தர்மம் செய்கிற பண்பு கொண்டவர்களாக மாற வேண்டும். உலகத்தில் இருக்கிற சுகத்திலேயே சிறந்த சுகம் எது தெரியுமா? உலகத்தில் இருக்கிற இன்பத்திலேயே சிறந்த இன்பம் எது தெரியுமா? ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது இறைவன் கொடுக்கிற இன்பம். அதுல ஒரு சந்தோஷம் வரும். பள்ளிக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம வருவார். ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கையில அந்த ஏழையின் கையில கொடுக்கும் போது அந்த தனக்குள்ள ஒரு கிருன்னு ஒரு சவுண்ட் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. தர்மம் இதில் முன்மாதிரி நம்முடைய தாய் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இதைத்தான் அல்லாம ரூமி, என்னைக்குமே அல்லாம ரூமியும் சாதியும் பேசிட்டா 1000 அர்த்தங்களோடு பேசுவார்கள். அந்த ரூமி என்ன பேசுறாரு தெரியுமா? உடலும் உயிரும் சண்டை போட்டுக் கொண்டதான். இந்த ரூஹு உடம்ப பார்த்து, இந்த உடம்பை இயங்கணும்னா என்ன வேணும்? ரூஹ் வேணும். இந்த ரூஹ் சொல்லுச்சா உடம்ப பார்த்து, உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போறீங்க தெரியுமா? உண்மைதானே? ரூஹ் இருக்கிறதுனால எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நம்மள 4 பேர் தூக்கிட்டு போகணும், அவனுக்கு ரூஹ் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னு ஒண்ணு நடக்காது. எத்தனை கிலோமீட்டர், அது மீரா நஜத்தனா இந்த ரூஹ் எத்தனை கிலோமீட்டர் தூக்கி போட்டு வந்துட்டே தெரியாது. அடிக்கடி சவுதிக்கு தூக்கிட்டு போகுது, திருப்பி கொண்டு வந்து விட்டுருது இல்லையா? அப்ப இந்த ரூஹ் உடம்ப பார்த்து சொல்லுச்சா, இவ்வளவு தூரம் உன்னை தூக்கிட்டு போயிருக்கல, எனக்கு கூலி கொடு. யக்தினி உஜ்ரத், உனக்கு இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கல, எனக்கு கூலி கொடு. அப்ப உடம்பு கேட்டுச்சா, உனக்கு என்ன கூலி? நான் எதில் சந்தோஷம் அடைவேனோ அதுதான் எனது கூலி. ஒரு கூலிக்காரனுக்கு கொண்டாந்து நீ சம்பளத்தை கொடுத்தோம்னு அப்படி வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லு பல்ல காட்டுறான்ல. அப்ப நான் எதில் சந்தோஷம் அடைவேனோ அதுதான் எனது கூலி. ரூஹ் சொன்னது. இப்ப உடம்பு கேட்டுச்சு, நீ எப்ப சந்தோஷம் அடைவ? ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போதுதான் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு ஏழைக்கு தருகிற போதுதான் நான் ஆனந்தம் அடைகிறேன். இந்த தருதல் தாய்மார்களே, தருகிற பண்பு இயற்கையிலேயே சிறந்தது. எதை கொடுத்தாலும் சரி. கல்வி இருக்கா, கல்வியை கொடுக்கிற போது ஒரு ஆனந்தம். ஆசிரியர்கள் கேட்டு பாருங்க, ஆசிரியர் பணியை நீங்க விட்டுறீங்களான்னு கேட்டாங்க, எந்த ஆசிரியரா இருந்தாலும் விடமாட்டேன். கல்வியை கொடுத்த, பொருள் இருந்தால் பொருளை கொடுத்த, உழைப்பு இருந்தால் உழைப்பை கொடுத்த. தாய்மார்களே, இந்த கொடுத்ததிலேயே சிறந்தது விட்டு கொடுத்து. கொடுத்தலே சிறந்தது. அந்த கொடுத்தலில் சிறந்தது காசு கூட கொடுக்கிறது ஒண்ணு, கொடுப்பதிலேயே சிறந்தது அஃதலுல் அதாயா. கொடுப்பதில் சிறந்தது விட்டு கொடுப்பது. அதனாலதான் சமையலறை குறிப்பு கூட நமக்கு சொல்லும், இந்த விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டே போகாது. பார்த்திருக்கீங்களா? தக்காளியை போட்டோன்னு உடனே அரைச்சிடலாம். ஒரே ஒரு சட்டு நெருனா போதும், சல்லு சட்னி ரெடியா இருக்கும். ஆனா அது கெட்டு போகாது. ஆனா தேங்காய் சட்னி அரைக்கணும்னா அப்படி போட்டோன்னு அங்கிட்டு ஓடும் தேங்காய், அப்புறம் இங்கிட்டு ஓடும், இப்படியே மாறி மாறி ஒரு 4-5 தடவை அரைக்கணும். ஆனா விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகாது. ஏன்னா பெண்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் சட்னி எல்லாம் சொல்லிட்டா தானே இல்லையா? இல்ல, ஆமா. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இந்த கொடுக்கும் பண்பு சலாமிய பெண்களிலேயே நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிற உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுடைய மனைவிமார்களில் விட்டு கொடுக்கிற பண்பு, பொருளை கொடுக்கிற பண்பு, இது இரண்டும் அதிகமாக இருந்தவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. கொடுத்தலுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மம் இருக்கா இல்லையா? சொன்னாங்களே இல்லையா, ஒரு 500-1000 கொடுக்கன்னு நம்ம ஈஸியா நினைக்கிறோம். ஆனா அது பைபாஸ். மற்ற தொழுதாக்க நேரா எல்லாம் கொடுக்கறது இல்லை, மறுமையிலதான். நோம்பு வச்சா மறுமையிலதான். ஆனா இது அப்படி இல்லை, இந்த உலகத்திலே கிடைச்சிடும். அது
சில கொடுத்தல் இருக்கிறது 1க்கு 10. ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்குறீங்க 1க்கு 10. அதே நேரத்தில் ஊனமுற்றவருக்கு கொடுக்கிறீர்கள். இந்த 7 பேர்களும் விதைகள், மரங்கள் அல்ல, விதைகள். இந்த விதைகள் மரங்களாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த மரத்திலிருந்து எத்தனை விதைகள் உருவாகும் என்று தெரியாது. ஒரு மரம் எவ்வளவு பழம் பழுக்கும், எவ்வளவு பழத்தை கொடுக்கும், மரத்தின் பழம் எவ்வளவு தெரியாது. 7 பேர் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். 7 மரம், இது எத்தனை கோடி பழங்களை தரும், அது எவ்வளவு தரும், அது எவ்வளவு தரும். அல்லாஹ் அக்பர். இது தர்மத்தில் தான் இருக்கிறது. இல்லைன்னு சொல்லாத உள்ளம் கொடு என்று இமாம் கசாலி தன்னுடைய கடைசி பகுதியில் எழுதும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும், துஆவுல என்ன கேட்கணுங்கிறப்ப இல்லை என்று சொல்லாம மனம் கொடு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை என்று சொல்லாத மனம் கொடு. அல்லாஹ் அக்பர். வரலாற்றில் எழுதுகிறாங்க, முத்ரிஃப் யார் அவர்? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத் முத்ரிஃப். 30 வயசுல இறந்து போயிடுறாங்க. 2 பிள்ளைங்க, 2-3 பிள்ளைங்க, சின்ன வயசு. அந்த அம்மா போய் ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய், அந்த ஊர்ல பெரிய மனுஷன்கிட்ட போய், நாங்கள் முத்ரிஃபின் மனைவி குழந்தைகளோடு வந்திருக்கிறேன், எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டிலே இரவு தங்க வைக்க வேண்டும், உணவு தர வேண்டும், ஏதாவது வேலை கொடுங்க. அம்மா, நீ புர்கா போட்டு வந்ததுனால உன்னை நான் முஸ்லீம் எப்படி நம்புறது, போமா அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து தெரு ஒரு நெருப்பு வணங்கி, மஜூசி நெருப்பு வணங்கி, அங்க போய் எனக்கு ஒரு வேலை வேணும், கடுமையா பசி, நாங்கள் எத்தீமை அழைத்து வந்திருக்கிறேன். அவர் நெருப்பை வணங்கினாலும் இதயத்தில் ஈரம் இருந்தது. வீட்டுக்குள்ளவா மனைவிட்ட சொன்னார், இவங்களுக்கு சாப்பாடு கொடு, இரவு முழுவதும் தங்கவை, நாளைக்கு ஏதாவது பார்த்துக் கொள்ளலாம். அன்று இரவு கனவிலே, அந்த இஸ்லாமிய பெரியவரின் கனவிலே பெருமானார் தோன்றுகிறார்கள். தோன்றி பெருமானார் சொர்க்கத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அவர் கேட்கிறாரு, அந்த பெரியவர், இந்த சொர்க்கம் யாருக்குன்னு கேட்டார். களப்பற்ற மோமினுக்கு தான் அல்லாஹ் தரப்போகிறான். பெருமானார் சொல்லுகிற போது நானும் களப்பற்ற மோமின் தான் என்றார். உடனே பெருமானார் கேட்டாங்க, அதுக்கு என்ன அடையாளம்? பேர் வச்சா மோமின் சொல்லிட முடியுமா? புர்கா போட்டா நீ முஸ்லிமான்னு கேட்டில்ல, திருப்பி அனுப்பிடில்ல, இதை போல நீ மோமின் என்பதற்கு என்ன ஆதாரம்? சொன்ன உன்னை துடிச்சு போய் தேடுகிறார். எங்கே இருக்கிறார்கள் அவர்கள்? எங்கே இருக்கிறார்கள் அவர்கள்? முத்ரிஃபின் மனைவி மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேடுறான். நெருப்பு வணங்கியின் வீட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் ஒரு 1000 திருகத்தை தூக்கி கொடுத்து, அவர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள், எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள். அப்ப அந்த நெருப்பு வணங்கி என்ன தெரியுமா சொன்னாரு? 1000 திருகத்திற்காக நான் சொர்க்கத்தை விட்டு கொடுக்க முடியாது. 1000 திருகத்திற்காக நான் சொர்க்கத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதே நேற்று இரவு கனவிலே கண்மணி நாயகம் என்னிடத்தில் தோன்றினார்கள், இந்த சொர்க்கம் உனக்குத்தான் என்றார்கள். எதற்காக என்று கேட்டேன். அந்த ஏழைக்கு கொடுத்ததான் என்றார். இந்த ஏழைக்கு கொடுத்ததான். அப்பொழுதே நான் கனவிலேயே ஈமான் கொண்டு விட்டேன் என்றால் நெருப்புமனை. அப்ப இந்த தர்மம் பெரிய வேலையை செய்துவிடும். அதனால தர்மத்திலேயும் ரோல் மாடல் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. அதனால நாம பட்டம் வாங்குகிற பெண்மணிகள் தேனீக்களை போல கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு அல்ல, மதரசாவுக்கு. தேனி தனக்கா சேர்க்கிறது இல்லையா? இந்த தேனியை பத்தி சொல்றதாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு அழகா பேர் எழுதியிருக்கிறான், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறான்.
எழுதியிருக்கிறான், நீங்க எல்லாம் வாங்கி படிக்கணும். வியந்தேன், அந்த புத்தகத்துக்கு பேரு வியந்தேன். அப்ப அந்த தேனி போய் உட்காரும் போது அப்படியே பூ மேல தன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்தாலாம், அடிச்சுக்கிட்டே லேசா தான் உட்காரணும் தேனி. அடுத்தவர்களுக்கு பாரத்தை சுமத்தாங்க. மதரசாவுக்கு பாரத்தை சுமத்தக்கூடாது, படிக்காம உட்காரணும், படிக்காம படிச்சுட்டு போகணும். மதரசாவுக்கு கட்டடங்களுக்கு கூட படிக்க கூடாது இல்லையா? அதே மாதிரி தனக்கு தேன் கொடுத்ததற்காக, மலர்கள் தனக்கு தேன் கொடுத்ததற்காக காலுக்கு கீழே கானகத்தை காட்டை உருவாக்கணும், மகரந்த சேர்க்கையை உருவாக்கணும். அதே மாதிரி தானே நாம மதரசாவை நாம தானே உருவாக்கணும். அடிமக்களே, வேற யார் உருவாக்குவார்? இந்த மதரசாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்ப தர்ம சிந்தனை உள்ளவர்களாக மாறுவதற்கும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா தான் நமக்கு ரோல் மாடல். ஸைனப் ரலியல்லாஹு இடத்தில் இருந்த மூன்றாவது பண்பு என்ன தெரியுமா? இயாதத், சமூக சேவை. இயாதத்துல் மரீத், நோயாளிகள் இருந்தால் அவர்களை பார்த்து நோய் விசாரிக்கிற பண்பாடு அவர்களுக்கு சொந்தமானது. யாருக்கு என்ன தேவை வாழ்நாள்ல என்று பார்த்து பார்த்து உதவுகிற பண்பு ஸைனப் ரலியல்லாஹுக்கு சொந்தமானது. அப்ப நாமும் ஓதி முடிச்சாச்சு, பட்டத்தை வாங்கியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் போயிடக்கூடாது. சமூகத்திற்கான சேவைகளை நாம் ஆற்ற வேண்டும். காரணம், இன்றைக்கு சமூகம் தொலைபேசிக்குள்ளும் தொலைக்காட்சிக்குள்ளும் சிக்கிக் கொண்டது. இந்த சமூகத்தை காப்பாற்றுகின்ற பெரிய பணி இருக்கிறது. சின்ன பையன் கூட இந்த செல்போனை கொடுத்தா தான் சாப்பிடுறான். அதை பார்த்துக்கிட்டே தான் எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தாக்க எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? செல்போன் இல்லைன்னா வாய்க்குள்ள சோறு போகல. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறாங்க இல்லையா? நேரா டிவிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடுகிற பெண்கள் அதிகரித்து இருக்கிறார்கள். இல்லைன்னே சொல்றதுக்கு இல்லை. கால மோசம், இன்னும் ஒழுக்க குறைவுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே பெட்ல படுத்திருக்கிறாங்க, ஒரே பெட்ல. இந்த அம்மா யாரு கூடயே சேட் பண்ணிட்டு இருக்கிற, இவர் யாரு கூடயே சேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சேட்டையிலேயே பெரிய சேட்டை, சேட்டிங் சேட்டை. சமூகம் முழுக்க நடக்கிறது. இது குறையாகவே தெரியவில்லை. ஒரு குடும்பத்தில் சேட் பண்றதெல்லாம் தப்பா? நான் யார்கிட்டயோ பேசிக்கிறேன், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீங்க யார்கிட்டயோ பேசிக்கிறீங்க, அதை நான் கேட்க மாட்டேன். இப்படி குடும்ப உறவுகள் சென்று கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு களம் இறங்கி குடும்பம் முதல் சமூகம் வரை, மகல்லா வரை அத்துணை பேர்களையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனாலே நீங்கள் சமூகத்திற்கு செல்கிறீர்கள். இந்த சமூகத்தில் நிறைய நோய்கள் புரையோடி போய் கிடக்கிறது. இதையெல்லாம் உங்களுடைய சமூக பணியாக எடுத்து எல்லோருக்கும் மார்க்கத்தோடு கூடிய சமூக சிந்தனையை கூட்ட வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இந்த வேலையை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உம்மு குல்சூம் இந்த வேலையை செய்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாண்டே காட்டிக்காம ரோந்து பணி செல்லுகிற போது நிறைவான கர்ப்பிணி துடிக்கிறார்கள். வழியால் மனைவியை அனுப்பினார்கள். தான் தான் ஜனாதிபதி என்பதை காட்டவே இல்லை. ஜனாதிபதியின் மனைவி போய் பிரசவம் பார்க்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்களா? இல்லையா? இல்லையே. வெளியே போற பண்பே. அதுவும் அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடியவங்களுக்கு மாஷா அல்லாஹ் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு சமூகத்தினுடைய சூழல், கடைசியில குழந்தை பிறந்த உடனே உள்ள இருந்து சவுண்ட் வந்துச்சான், அமீருல் முஃமினீன் குழந்தை பிறந்துருச்சு. அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது உமர் ரலியல்லாஹு. சமூக பணிகளை நீங்கள் கையில் எடுத்து செய்ய வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லை, உறவுகளை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா நீங்க ஒரு 10 பிள்ளைக்காவது குர்ஆன் ஓதி கொடுக்கணும். கூட்டு வந்து வச்சு அவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஸைனப் செய்தார்கள். நீங்களும் செய்ய வேண்டும். ஒரு கதை ஒன்று கூட எழுதியிருந்தேன். 2 சிங்கம் பேசிக் கொண்டுதான், நாட்டுக்குள்ள நீ போ, நான் காட்டுக்குள்ள போறேன். ஒரு வருஷம் கழிச்சு கெட்டு சந்திக்கலாம். 2 ஒரு வருஷம் கழிச்சு சந்திச்சிச்சு. இந்த சின்ன பையன்லாம் வந்திருக்கிறது
உணவு இருக்கிறது ஏன் மெலிந்திருக்கிறாய் என்று கேட்கிற போது இந்த சிங்கம் சொல்லிச்சு, மனுஷன் எல்லாம் காண்டையெல்லாம் அடிச்சு வீடை விட்டான், அதனால உணவே இல்லை, மெலிஞ்சு போயிட்டேன். ஆனா நாட்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை பார்த்து நீ கொடுக்கணும்னு இருக்கிறீ எப்படி? அப்ப அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கேன், லிப்டுக்கு பக்கத்துல இருக்க ரூம்ல தான் நான் இருப்பேன், எவனாவது தனியா வந்து ஆட்டையை போட்டுருவேன், இது வரைக்கும் எவனு தேடி வந்ததே, எவனும் தேடி வந்தது. இதுதான் உலகம், இப்படித்தான் வாழுகிறோம். நாம நல்லா போதும், சமூகத்தை பற்றிய கவலை நமக்கு இல்லை. பெரும்பான்மை சமூகம் இன்றைக்கு அக்கறை இல்லாத காரணத்தினால் சிறுபான்மை சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டாம். ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவை போல சமூக அக்கறையும் சிந்தனையும் கொண்ட மனிதர்களால் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாலாவதாக அவங்கள்ட்ட இருந்த மிக முக்கியமான குணத்தில் ஒன்று திலாவா. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அழகாக ஓதுகிற பெண்மணி, காரியா, குர்ஆன் ஓதுகிற பழக்கம் நம்முடைய இல்லங்களில் வர வேண்டும். முதல்ல எல்லாம் இருந்துச்சுப்பான்னு அறவே இல்லை. எங்க பார்த்தாலும் இந்த நேரத்துல எல்லாம் பார்த்தாங்க என்னமோ பாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா மானக்கா சேர்ந்து இன்னைக்கு கலாச்சாரமாக்கி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர். திலாவா எப்படி ஓதுவார்கள் ஸைனப்? வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். 3 நாளையில் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுவது ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய பண்பு. நாம குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அருமைக்குரிய தாய்மார்களே, ஆண்களை விட நீங்கள் தான் அதிகமாக ஓதுகிறீர்கள். ஆனால் என்ன கை செய்ய ரமலானில் மட்டும் ஓதுகிறீர்கள், மற்ற நாட்களிலும் ஓத வேண்டும். இந்த ரமலான்ல ஆண்கள் ஓத விட வேண்டும். இதையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன். ஆம்பளை ரமலான்ல வடை சுட விட்டுருவோம் இல்லையா? குர்ஆன் ஓத விடுறதே இல்லை. அல்லாஹ் அக்பர். திலாவா, இந்த கவலை வந்துவிட்டால், குர்ஆன் ஓத வேண்டுமே என்ற கவலை வந்துவிட்டால், தன் பிள்ளைக்கு ஓதி கொடுக்க வேண்டுமே என்ற கவலை வந்துவிட்டால், எல்லா இல்லங்களும் ஹாஃபில்களின் இல்லமாக மாறிவிடும். யூபியில தேவபந்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு பேரு குஃபார். கிராமத்துக்கு பேரு, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் ஹாஃபில்கள் இருப்பார்கள். ஹாஃபில்கள் இல்லாத வீடே இல்லை. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? நான் சொல்வதுண்டு, நமக்கு நடந்த வரலாற்றை சொல்வதுண்டு. இதை நீங்க எல்லாம் யூடியூப்ல கூட பார்த்துருக்கலாம். இந்த கோயம்புத்தூர்ல ஆஜியார் இருந்தாங்க, பார்த்தாயிட்டாங்க, 70 வயசு. அவரை சந்திக்கும் போது, ஆஜியார் நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி நீங்க உங்களுடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? அவர் அழகா சொன்னாரு, திருநெல்வேலியில இருந்து ஒரு சாக்கை கொண்டு வந்தேன் சார், கரும்பு கடையில் ஒரு சாக்கை போட்டு தான் வியாபாரம் பண்ணேன், நல்லா பறக்க செஞ்சா. இன்னைக்கு 7-8 கடை இருக்குது, 60-70 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஹாஜியா, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்க செஞ்சிருக்கிறான். உண்மையிலேயே சந்தோஷத்திற்குரியவர், முஹிப்புல் உலமா, உலமாக்களை நேசிப்பவர். அப்ப ஹாஜியா 70 வயசாயிருச்சு, இனிமேல் நாம போற காலம் நெருங்கிருச்சு, குர்ஆன் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஹாஜியா? குர்ஆன் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அவர் கவலையோடு சொன்னார், ஹஸரத் நான் சூரா தான் தெரியும், அல்ஹம்து சூரா தெரியும், குல்ஹுல்லா தெரியும், குல்லாவது பிரபில் ஃபலக் தெரியும், குல்லாவது பிரபில் நாஸ் தெரியும், நாளை தான் தெரியும். இன்னைக்கு நம்மளே நிறைய பேருக்கு அதான் இல்லையா? ஆனா அல்லாஹ் கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியுமா ஹாஜியா? என் கலாமை இடத்தில் கொடுத்தேனே, அறியாத குர்ஆனை கொடுத்தேனே, ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத குர்ஆனை கொடுத்தேனே, இவ்வளவு ஆற்றல் நிறைந்த குர்ஆனை கொடுத்தேனே. 15 வயது விளையாட்டு பருவம் விட்டுவிடுங்கள், பாக்கி இருக்கிற 70ல 55 வருஷம், வருஷத்துக்கு ஒரு சூரா மனனம் என்றால் கூட வருஷத்துக்கு ஒரு சூரா. நான் பக்கரால இருந்து வானா பின்னாடி இருந்து வச்சுக்குவோம், குல்லாவது பிரபின் நாசி, குல்லாவது பிரபின் பலக்கு, குல்லுவெல்லாம் தப்பத்தியதான் வச்சா கூட 55 சூரா தெரிஞ்சிருக்கேன் ஹாஜியா. நானுன்னாக்கா நல்லா கேட்டா என்ன பதில் சொல்வது? அவர் மனதில் என்ன பண்ணதோ தெரியவில்லை. அவர் வஃபாத்தாகிற போது 76 வயதில் வஃபாத்தாகிறார். வஃபாத்தாகிற போது ஹாஃபிதுல் குர்ஆன் 30 ஜுஸுவையும் மனனம் செய்த ஹாஃபிஸ். மனனம் செய்வதற்கு என்பது வயதில்லை, வயது வரம்பு இல்லை. சஹாபாக்கள் வயது வரம்போடு அல் குர்ஆனை மனனம் செய்யவில்லை.
எங்க எங்கேயோ போக தேவையில்லை. எங்க சேலம் முத்தவண்டியினுடைய மனைவி 50 வயசுல குரான மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சு 52 வயசுல முடிச்சுட்டாங்க. 30 ஜூஸ் ஆப்பிளா. இப்ப அவங்க உஸ்தாத். குரான மனப்பாடம் முடியாத பெண்கள் நினைத்தால் அல்லாஹ் அக்பர். பக்தியாரை காக்கி எங்க அடங்கி இருக்கிறாங்க? யாராவது சொல்லுங்களேன். டெல்லியில பக்தியாரை காக்கி அவங்க வயசு 3. அஜ்மீர் நாயகம் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த அம்மா சொல்லி விட்டாங்க கணவர்கிட்ட, அஜ்மீர் நாயகத்தை வீட்டுக்கு கூட்டுவாங்க, பிள்ளைக்கு அலிப்பா சொல்லி கொடுக்கலாம். தேன் தொட்டு வச்சு அஜ்மீர் நாயகம் வர்றாங்க, தேன் தொட்டு வச்சு அலிப்பா சொல்றாங்க. அந்த பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நெத்தியில முத்தமிட்டு 3 வயசுல ஃபாத்திஹா ஓதுதே. வேற ஏதாவது தெரியுமா? குல்வல்லா ஓதும் அம்மா சொல்ல சொல்ல கேட்டு குல்வல்லா ஓதும் நினைச்சிட்டு வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்க 3 வயசுல பக்தியாரை காக்கி சூரத்துல் பக்ரா ஓதட்டுமா என்றார். 2 ஜுஸ் பக்ரா ஓதட்டுமா? ஒரு பிழை இல்லை. காட்டி பிடிச்சி வீடே சுத்தி வர்றாங்க. தம்பி இதை எப்படி மனநம் செய்தார்? அப்ப அந்த பிள்ளை சொல்லுச்சு 3 வயசுல எங்க அம்மா மடியில போட்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு கேட்டு மனநம். மடியில போட்டு ஓதுவதை கேட்டு கேட்டு மனநம் என்றார். தாய்மார்களே, மடியில் போட்டு ஓதுகிற தாய்மார்கள் இன்றைக்கு உண்டா? நாம் பார்த்த தாய்மார்கள் ஓதினார்கள். புள்ள மடியில இருக்கும், புள்ள தொட்டியில இருக்கும், குரான் ஓதுவார்கள், வைத்து ஓதுவார்கள். இன்றைக்கு கலாச்சார மாற்றம் எதுவும் இல்லை. எல்லாம் போச்சு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவை போல திலாவா ஓதுகிற பெண்களாக நாம் மாற வேண்டும். இங்க ஓதுறதோடு தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துடக்கூடாது. தினமும் குறைந்தது 1 ஜுஸுவாவது குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். 9 வயசு பையனுக்கு அந்த தாய் கொடுத்த விளக்கம் எவ்வளவு அற்புதமான விளக்கம் தெரியுமா? பையன் 9 வயசு தான். நேரா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொன்னாங்க. அவ்வளவு ஈஸியா போய் சந்திக்க முடியாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரியணையில உலமாக்கள்லயே 40,000 பேருக்கு மேல உள்ள எல்லோரையும் காலி பண்ணா. 40,000 பேர்த்த காலி பண்ணாரு ஹஜ்ஜாஜ். அரியணையிலே உட்கார்ந்து இருக்கிற போது தத்தகிதூன மசானி லஅல்லகும் தஹ்லுதூன், மாட மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஹஜ்ஜாஜ், இது என்ன நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாயா? இந்த சின்ன பையன் 9 வயசு பையன் தத்தகிதூன மசானி லஅல்லகும் தஹ்லுதூன். அந்த பையன் குர்ஆன் ஓதுறதை கேட்டுட்டு ஹஜ்ஜாஜ் அசந்து போயிட்டாங்க. தம்பி ஹஃபில்துல் குர்ஆன், குர்ஆனை மனன செஞ்சிருக்கியான்னு கேட்கிறார். ஹஃபில்துல் குர்ஆன், குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? இந்த சின்ன பையன் ஹஜ்ஜாஜை பார்த்து சொன்னான், நஅூது பில்லாஹ், அது என்ன அழிந்தா போய்விட்டது நான் பாதுகாப்பதற்கு? அது பாதுகாப்பா தானே இருக்குன்ட்டான். தம்பி அடுத்த வார்த்தையை போடுறாரு ஹஜ்ஜாஜ். அப்ப இஸ்தலஹத்தல் குர்ஆன், குர்ஆனை என்ன வெளிப்படுத்துகிறாயா? அது என்ன முதுகுக்கு பின்னாடியா இருக்கிறது வெளிப்படுத்துறது? வெளிப்படையா தானே இருக்குன்ட்டான். அஹகம்துல் குர்ஆன், அடுத்த வார்த்தையை போடுறாரு, குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பா தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குன்ட்டான். டேய் தம்பி என்னதான் சொல்றது, நீயே சொல்றா? அந்த 9 வயது பையனுக்கு அந்த தாய் கொடுத்த விளக்கம். அஃஅவைத்தில் குர்ஆன் என்று கேள் ஹஜ்ஜாஜ். 9 வயசு பையன் மன்னனுக்கு வஆயகி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பாத்திரத்தில் வைத்து பாதுகாத்தல். அஃஅவைத்தில் குர்ஆன், குர்ஆனை உள்ளம் என்ற பாத்திரத்தில் எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். அல்லாஹ் குர்ஆனை வைக்கிறதுக்கு எடுத்த இடத்தை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. வீட்டுல நகை எங்க வைப்போம்? பீரோல, லாக்கர்ல. செருப்பு வெளியில, துணி ஒவ்வொன்றுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனை வைப்பதற்கான இடத்தை எங்கே தேர்வு செய்திருக்கிறான் பாருங்கள். குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது, உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத இந்த உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறார் என்று கேள் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ் அசத்து போயிடுவோம். தம்பி குர்ஆன்லயே பிரம்மாண்டமான வசனம் எதுப்பா? பிரம்மாண்டமான 9 வயசுல அந்த பையன் சொல்றான், குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி. எல்லாமே பிரம்மாண்டம்.
ஆனா ஆயத்துல் குர்சி ஃபீஹி 50 கலிமா ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா. அதுக்குள்ள அல்ல அந்த ஆயத்துல் குர்சி என்ன அழகா செட் பண்ணிருக்கான்னா 50 வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்துகள். பரக்கத்தை பத்தி சொல்றதா இருந்தாவே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே இப்படி வரிசையா பேசி கடைசியில தம்பி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், இந்த சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் என்று வருகிறதே, சாப்பிட்டதுதான் எங்க போகும்? சாப்பிட்டா குடிச்சா எப்படி வெளியே போய்த்தானே ஆகணும். ஆனால் சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் என்றால் புரியவில்லையே. என்ன வயிற்றில் வளர்கிற பிள்ளை சாப்பிடுகிறது குடிக்கிறது மலம் ஜலமாக கழிக்கிறது? யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த தாய், ஒரு தாய் வீட்டில் நீருள்ள தாயாக இருந்தால், குர்ஆனை ஓதுகிற தாயாக இருந்தால், அதற்குள் இருக்கிற எல்லா கலைகளும் பிள்ளைக்குள் செல்லும். அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் ஒட்டுமொத்தமாக அடக்கிக் கொண்ட மாலிக்குள். அஞ்சாவது, ஸைனப் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று மென்மையாக பேசுவார். ஸைனப் ரலியல்லாஹுடைய பேச்சு எப்பயுமே இப்படித்தான் இருக்கும், மென்மையா. அதனால சமுதாயத்தை நாம திருத்த போகும்போது மென்மையா தான் பேசணும். அங்க போய் கரண்ட் முரடா பேசக்கூடாது, சமுதாயம் ஓடிடும் இல்லையா? நிறைய பேர் மிலிட்டரி மேன் மாதிரி போய் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது அப்படின்னா அவன் அத்தாட்ட பேசவே மாட்டான். மென்மையாக பேச வேண்டும். இந்த மென்மைக்கு உதாரணம் யார் என்றால் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. யார்கிட்ட பேசினாலும் மென்மையாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 2 பெண்மணிகள் மென்மையாக பேசுவார்கள். ஒன்று ஸைனப், இன்னொன்று ஜுவைரியா. ஜுவைரியாவை பத்தி சொல்லும்போது கலிமத்தே ரசானா அப்படி மான் மாதிரி பேசுவாங்க. ஸைனப் ரலியல்லாஹு மென்மையாக பேசி சாதிக்கிற பெண்மணி. அல்லாஹு அக்பர். அப்ப நாம சமூகத்திடத்துல கொஞ்சம் மென்மையாகவும் பேச வேண்டும். இன்னைக்கு சாதி சில நேரத்துல உதாரணம் கொடுப்பார் பாருங்க. சாதி மாதிரி உலகத்துல உதாரணம் கொடுக்கிறது ஆளே. சக்கராத்து ஆள்ல படுத்து கிடக்கிறார் சாதி. இந்த சாதியிட்ட போய் ஒருத்தர் நான் எப்படி வாழணும்னு கேட்டார். அவரே சாக போறார். மௌத்து நேரத்துல அவர் சக்கராத்து ஆள்ல படுத்திருக்கும் போது நான் எப்படி வாழணும்னு கேட்க, சாதி வாயை திறந்து காட்டி, அந்த வாயை திறந்து காட்டி வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டார். ஒரு பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்துக்கோங்கிறாரு. புரியல. சில நேரத்தில் இறைநேசர்கள் பேசுறது புரியாது. நாங்க பார்த்துருக்குறோம். ஆரணி பாபான்னு இருந்தாங்க சேலத்துல. ஒருத்தர் கேட்டாரு இதே மாதிரி தான், நான் எப்படி வாழணும்னாரு. ஆரணி பாபா புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கோன்னாரு. புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கிறான். அவருக்கு புரியல, என்னங்க புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கோன்னு. பழம் தோலில் ஒட்டாது, தோல் பழத்தில் ஒட்டாதுன்னாங்க. புளிய பழத்துக்குள்ள பார்த்தா பழம் தோல்ல ஒட்டாது, தோல் பழத்துல ஒட்டாது. துணியால தான் இருக்கணும், ஆனா உள்ளத்துக்குள்ள அதை கொண்டு வராத, ஒட்டாம வாழ்ந்துக்கோ. அழகா சொல்லுவாங்க. அதே மாதிரி சாதி வாயை திறந்து காட்டிய வாய் மாதிரி வாழ்ந்துக்கோ. வந்தவருக்கு ஒண்ணுமே புரியல, வாய் மாதிரி வாழ்றதுன்னா. அப்ப கூப்பிட்டு கேட்டாரு, என்னை எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன்? ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்ப நான் எப்படி இருந்தேன்? வாய் ஃபுல்லா பல்லு எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருக்கும். நீங்க சிரிச்சா கண்டத்துல குழி விடுவோம், ஆனா அந்த பல்லு இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சாதி. இல்ல, ஆனா இந்த பல்லுக்கு பக்கத்துல ஒரு நாக்கு இருந்துச்சு, அந்த நாக்கு காட்டி நாக்கு இருக்கா? இருக்கு. சாதி சொன்னார்கள், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாம் அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. மென்மை உலகத்திலே சாரே சாரார். மென்மையாக வாழ்ந்துகள். சாதி இன்னைக்கு சாதியினுடைய உதாரணங்கள் தமிழ் புக்கிய வந்துருச்சு. நீங்க நிஸ்வான்களுக்குள்ள கொண்டு வந்து இல்லையா, உமுன் நிஸ்வான் அபுன் நிஸ்வான் இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான உதாரணங்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே திணிப்பார் சாதி. அவர் இந்த மென்மைக்கு காரணமாக இருக்கிற ஸைனப் ரலியல்லாஹுவை போல சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற நிறைய விஷயங்களை மென்மையை கொண்டு, தண்ணீரை போல மென்மையாய் நாம் தண்ணீர் கையில் எவ்வளவு மென்மை, எவ்வளவு பாறையையும் அடிச்சு 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 சரியாக்கிறது. பெண்மையும் தண்ணீரும் ஒன்றுதானே. பெண்கள் அடிச்சு அடிச்சு எந்த ஆம்பளை கேட்காம போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சரண்டர் தானே.
இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் அப்படித்தான் இருக்கிற மாதிரியே தெரியுது. இருந்தா ஆகணும். ஆமா, வேற வழி இல்லைங்கிறார் அஜர்ந்து. அஜர்ந்துக்கு வழி இல்லை. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கும் அந்த மென்மைக்கும் உதாரணம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. ஆறாவதாக உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் ஸைனப் ரலியல்லாஹு கிடையாது. உறவுகள் இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பலம் உறவுகள். ஆனா நம்ம உறவுகளோடு எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. 2 பேருக்கு கல்யாணம் தான் நடந்துச்சு, அதே அண்ணன் தம்பியா தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு விரோதியா இருக்கிறாங்க. அது என்னடா காரணம்னா நான் திருச்சியை சொல்லவே இல்லை இல்லையா? எல்லாமே இங்க அவரியா